டியர் டீச்சர்ஸ், இந்த கொஷின் வந்து எண்ணும் எழுத்தும் டேர்ம் 2 2023 சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் கிளாஸ் 4க்கு 4 கொஷின்ஸ் கொடுத்துருந்தாங்க. அரும்பு, மொட்டு, மலர் அண்ட் கிளாஸ் லெவலில் அந்த 4 கொஷின்ஸு, அதாவது எஸ்சிஆர்டிருந்து கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த கொஷின் லாஸ்ட் இயர் வச்ச இந்த கொஷின் பேப்பர். ஒவ்வொரு கொஷினும் அந்தந்த லெவல், அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸோட லெவலுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த கொஷின்ஸ் தான் இது வந்து இந்த வருஷம் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு பயன்படுத்திங்கன்னா 4 கொஷின் ரிவிஷன் பண்ணிட்டா பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக 60 out of 60 வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியான சான்ஸ் இருக்குது. இப்போ அடுத்து வந்து மொட்டு வந்துருச்சு, அரும்பு முடிஞ்சிச்சு, மொட்டு வந்துருச்சு. கிட்டத்தட்ட செக்ஷன்ஸ் எல்லாம், அதாவது இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. கொஷின் மாடல் எல்லாம் டஃப் லெவல் தான் வந்து என்ன ஆகுதுன்னா, கீழே போக போக கொஞ்சமாக டஃப் லெவல் வந்து அதிகமாகிட்டே போகுது, டஃப்னஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது. அதனால் இந்த நாளை நீங்கள் யூஸ் பண்ணி படிக்க வச்சிட்டிங்கன்னா மாணவர்கள் வந்து மிக எளிதாக ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து மலர் வந்துருச்சு. மலர் கொஸ்டின்ஸ் அதே தான், கிட்டத்தட்ட அதிகமாக தான் இருக்குது. நான் வந்து டஃப்னஸ் மட்டும் என்ன ஆகிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகுது. இந்த ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து லிங்கிங் லிங்கரு, அவர் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கு. தென் ரீஅரேஞ்சிங் சென்டென்சஸ், அடுத்து வந்து கொஷினுக்கு ஆன்சர் செலக்ட் பண்ணணும். தென் பங்க்சுவேஷன் மார்க்ஸு, ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த லாஸ்ட் ஒன் வந்து கிளாஸ் லெவல், அதாவது கிரேட் லெவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது இது இருக்கிறதுலே டஃபஸ்ட் கொஸ்டின். அப்போது இது பயன்படுத்தி இந்த 4 கொஸ்டின் படிச்சிட்டாவே கிட்டத்தட்ட அவங்க வந்து எக்ஸாமுக்கு தே ஆர் காட் ரெடி, அவங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த கேள்வித்தாளை பயன்படுத்தி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.